67 அண்ணா ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு கொள்கை ஆட்சியை உருவாக்கினார், ஒரு கொள்கை திமுகவை உருவாக்கினார். அண்ணாவுடைய திடீர் மறைவிற்கு அப்புறம் அப்பொழுதுதான் புரிந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு, அண்ணா உருவாக்கிய கொள்கை திமுக இல்லை, இது கொள்ளை திமுக என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆனால் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியான ஆளுடன் கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கியதுதான் கலைஞருடைய வெற்றி. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திமுக அவருக்கு என்ன வேறுபாடு? கொள்கையும் இல்ல, ஒன்லி கொள்ளை தான், ஒன்லி ஊழல் தான். அதனாலதான் அமைச்சர் பாத்தீங்கன்னா பேச வராது. யாராச்சும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய பெரியாரிஸ்ட் ஒத்துக்க முடியுமா? இதுதான் திமுக, இதுதான் திமுக. அண்ணன் வேலு அவர்கள் ஒரு பெரிய மார்க்சிஸ்டிய சித்தாந்தவாதின்னு சொல்ல முடியுமா? மக்களே, இப்பொழுது தெரியுதா திமுக எங்கு வலுவிழந்திருக்கிறதுன்னு?